இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? எபிரேயர் 6வது அதிகாரம் 13 20. சரி, எபிரேயர் 6 13 20. ஆம், ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். முதல் அதிகாரம் முதல் 3 வசனம் சம்மரி. அதாவது தேவன் எப்படி பூர்வ காலங்களில் பங்கு பங்கா இயேசு கிறிஸ்துவை குறித்து திருமணம் பற்றினார். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்படுகிறார். அப்புறம் அந்த இயேசு கிறிஸ்து ஏஞ்சல்ஸ் விட தேவதூதர்களையும் விட பெரியவர் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் இங்க விளக்குகிறார். ஏன்னா யூதர்களுக்கு தேவதூதர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப பெரியவங்க. அதனால அவர்களை விட இயேசு கிறிஸ்து பெரியவர் அப்படின்னு சொல்லி விளக்குகிறாரு. அதுக்கப்புறம் 2வது அதிகாரத்துல வார்னிங் ஒன்று வருது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து ஏன் மனிதன் ஆனார், மனிதன் கீழ்ப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவன் எதிர்பார்த்திருந்ததை அவன் இழந்து போனான். அதுல இருந்து மீட்கும்படியாய் தேவன் மனிதன் ஆனார் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் அவர் பிரதான ஆசாரியரா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, யூதர்களுக்குள்ளே பிரதான ஆசாரியர் அப்படிங்கிறது, ஆசாரியத்துவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேன்மையான காரியம். அப்ப அதுல இயேசு கிறிஸ்து எப்படி மகா பிரதான ஆசாரியர் அப்படிங்கிறத 3வது அதிகாரத்துல அப்படியே விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப மோசையை அவங்க ரொம்ப பெரியவங்களா நினைக்கும் போது, மோசையை காட்டிலும் இவர் எப்படி உண்மை உள்ளவராய் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது, தேவன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து அவர்களுக்கு தன்னுடைய இளைப்பாறுதலை கொடுத்திருந்தார். அவங்க அதை இழந்து போனாங்க. அப்போ அந்த இளைப்பாறுதலை மீட்டு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்திட்டு வரும்போது, சங்கீதத்துல தாவீது சொன்ன காரியத்தை காண்பித்து அங்க என்னுடைய இளைப்பாறுதலில் இவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கிறாரு. அப்ப யோசுவா இளைப்பாறுதல் கொடுத்திருந்தாரானால், கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு இளைப்பாறுதல் கொடுத்திருந்தாரானால், ஏன் இந்த இளைப்பாறுதல் இன்னும் கிடைக்கப்பெறலன்னு தாவீது சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த இளைப்பாறுதல் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட், ஆவிக்குரிய இளைப்பாறுதல். அப்ப அது கிறிஸ்துக்குள்ளதான் அது கிடைக்குது அப்படிங்கறத அவர் சொல்லிட்டு, மறுபடியும் பிரதான ஆசாரியராய் எப்படி நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது, மறுபடியும் 5வது அதிகாரத்துல பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லும்போது, இவர் மகா பிரதான ஆசாரியர். ஏனென்றால் மெல்கிசேதேக்கின் முறைமையில இவர் வராரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப மெல்கிசேதேக்குன்னு உங்களுக்கு அவரை குறித்து நான் விளக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இன்னும் மந்தமுள்ளவர்களா இருக்கிறீங்க கேள்வியில அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை யூதர்களை சொல்லி அவர்களுக்கு அடுத்த ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு. அப்படி கொடுத்துட்டு வரும்போது அவர் விசுவாசிகளுக்கும் சொல்கிறார் ஆசிரியர். நம்ம அவருடைய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பது நம்மளுக்கு தெரியும். அதனால நம்ம அசதியா இராமல் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிறவங்களை நம்ம பற்றி கொண்டிருந்து அந்த ரட்சிப்புகளை நம்ம செல்லணும், அந்த பிரதான ஆசாரியரை நோக்கி நம்ம செல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் 6வது அதிகாரத்துல 12வது வசனம் வரைக்கும் சொல்லி முடிச்சிருக்கிறார். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ 6வது அதிகாரம் 13 - 20 ரொம்ப சிம்பிளான ஒரு போர்ஷன். இன்னைக்கு கூட சீக்கிரமா முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான போர்ஷன். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த 6வது அதிகாரத்துல 3வது வார்னிங் நம்ம பார்த்தோம். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவர் விசுவாசிகளுக்கு சொல்றாரு, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து அப்படின்னு 11வது வசனத்துல சொல்றார். அதற்கு பிரதான ஒரு எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னா ஆபிரகாம். இப்ப இதுவரைக்கும் நம்ம எபிரேய புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா யூதர்களுக்கு எழுதப்பட்டது. அதுல விசுவாசிகளும் இருக்கிறாங்க, அவிசுவாசிகளும் இருக்கிறாங்க. விசுவாசிகள் ஒரு சிலர் தாங்களுடைய உபத்திரவத்தின் காரணமாக நம்ம மறுபடியும் யூத மார்க்கத்துக்கே போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதே போல மற்ற யூதர்கள் அவங்கள குழப்பி விடுறாங்க. இந்த மாதிரி அவங்க குழப்பத்துல இருக்கும்போதுதான் ஆசிரியர் எழுதுறாரு, இவர் எவ்வளவு பெரியவர், இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர், ஆகையால் நீங்க அவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறீங்க. அப்போ நீங்க அசைக்கப்பட தேவையில்லை, நீங்க பின்வாங்கி போயிடாதீங்க அப்படிங்கறதுதான் அவர் எழுதிட்டு வர்றார். அப்படி எழுதிட்டு வரும்போது, இவர்கள் யூதர்கள் ஆகையால் பழைய ஏற்பாடு நன்றாக அறிந்தவர்கள் ஆனதுனால அங்க இருக்கிற பரிசுத்தவான்களை கோடிட்டு காமிச்சிட்டே வர்றார். இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது மோசே, ஆரோன், தாவீது, மெல்கிசேதேக், யோசுவா, இப்படி ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு வர்றார். இந்த இடத்துல ஆபிரகாம் வச்சு அவர் பேச போறார். இப்போ ஆபிரகாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் விசுவாசம், பொறுமை, இந்த ரெண்டும் அவர் இடத்துல நம்ம பார்க்கலாம். அந்த வசனத்துல சொன்னப்பட்டபடி வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் பெற்றவர் ஆபிரகாம். இப்ப விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர், யூதர்களுக்கு பிதா அப்படின்னா ஆபிரகாம் தான்.
ஸோ அவங்கள குறித்து தேவன் வந்து எப்படி அவர்கள் மூலமா அந்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் ஆபிரகாம் எப்படி அதை வந்து பெற்றுக்கொண்டார், நம்ம வந்து இப்போ ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறோம், அதற்கு காரணம் யாரு அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்துவை கொண்டு விளக்க போறார். ஸோ 13வது வசனத்துல இருந்து 20வது வசனத்து வரைக்கும் முதல்ல வாசித்துக்கலாம். சரியா? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்குரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஆசிரியர் வந்து எப்படி வந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அதை போல அதை எப்படி வந்து செயல்படுத்தி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து மூலமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் 5வது அதிகாரத்துல விட்ட அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையை 7வது அதிகாரத்துல கண்டினியூ பண்ண போறார். ஸோ இடையில அவர் அந்த மெல்கிசேதேக்கை பத்தி பேசிட்டு வந்தார்ல 5வது அதிகாரத்துல, பேசிட்டு வரும்போது அவர் வந்து உங்களுக்கு இதெல்லாம் நான் திரும்ப விளக்க வேண்டியது இருக்குதே அப்படின்னு சொல்லி லைட்டா ஒரு ஸ்டெப் வேற ஒரு திசைக்கு போய் அங்க விசுவாசிகளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிட்டு அதனுடைய கண்டினியூஷனா எப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை பொறுமையோடும் விசுவாசத்தோடும் பெற்ற ஆபிரகாமை குறித்தும் தேவன் எப்படி அவர்களை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தன்னுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றினார்னு சொல்லி திரும்ப பிரதான ஆசாரியர் ஆகிய மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி எப்படி இவர் பிரதான ஆசாரியரானார் அப்படிங்கிறத சொல்ல போறார். சரியா? சரி, முதல் வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினால் தமது பேரில் தானே ஆணையிட்டார். இந்த போர்ஷன்ல 13 to 20ல வந்து நம்ம 4 பாயிண்ட் வந்து பார்க்க போறோம். ஒன்று வந்து இது எப்படி ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், அந்த ரட்சிப்புக்கு வந்து செக்யூரிட்டி, நம்ம வந்து செக்யூர்டா இருக்கிறோம். நிறைய காரியங்கள் வந்து இந்த 13லேருந்து 20வது வசனங்களுக்குள்ள வந்து இருக்குது. நம்ம எவ்வளவு தூரம் செக்யூர்டா இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த செக்யூரிட்டிஸ் ஆஃப் அவர் சால்வேஷன் அப்படின்னு போட்டு அந்த தலைப்பின் கீழே இதை வந்து சொல்றாங்க. இப்ப ரட்சிப்பு பாதுகாப்பா இருக்கிறது. நம்மளுடைய ரட்சிப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தது போல நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம விழுந்து போகிறது இல்லை. நம்மளுக்கு நித்திய ஜீவன் நிச்சயம். விழுந்து போகிறது இந்த சென்ஸ் விசுவாசத்தை விட்டு தேவனை விட்டு நம்ம வந்து போறது இல்லை. ஏன்னா தேவன் தான் நம்ம வச்சிருக்கிறாரு இப்போ அவருடைய கருத்துக்குள்ள. அப்போ நம்ம ஒன்ஸ் விசுவாசிச்சுட்டோம் ஏசு கிறிஸ்துவை அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மனதை அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா, வி ஷுட் நாட் பி ப்ராஃபஸிங் கிறிஸ்டியன்ஸ், பொசஸிங் கிறிஸ்டியன்ஸ். அப்படின்னா நம்ம வந்து விசுவாச வாழ்க்கை வாழுகிறதா நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட விசுவாசிகளாக இருக்கும்போது தேவன் வந்து நம்மை தெரிந்து கொண்டார், விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார், அவர் தான் முடிக்க போகிறாரு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோம். அதனால நம்ம வந்து விழுந்து போகிறது இல்லை. விசுவாசத்தை விட்டு நம்ம வந்து விழுந்து போக மாட்டோம், மறுதலித்து நம்ம போக மாட்டோம் விசுவாசிகள். ஸோ அந்த மாதிரி ஒரு காரியம் வந்து எப்படி செக்யூர்டா இருக்குது, எப்படி பாதுகாப்பா இருக்குது அப்படிங்கிறதுக்கு 4 காரியம். எதனால பாதுகாப்புன்னு சொல்லி நம்ம நம்பலாம், நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து விசுவாசிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு நிச்சயம் நம்மளுக்கு வந்து இருக்கணும். நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருக்கணும். அந்த நிச்சயம் நம்மளுக்கு எப்போ வரும்? ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். அப்படி இல்லை, நான் இன்னும் ஒழுங்கா பைபிள் வாசிக்கலையே, நான் இன்னும் ஜெபம் பண்ணலையே, நான் இன்னும் ஒழுங்கா கர்த்தருடைய காரியங்களை செய்யலையே, அப்ப கடவுள் வரும்போது நான் வந்து சரியில்லாம போயிடுவேனோ அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, அதாவது கடவுள் வரும்போது தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்தது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கிரியைகள் மேலதான் நம்ம விசுவாசம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ தேவன் செய்த காரியம் பத்தாது, அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தது பத்தாது, இன்னும் நான் ஏதோ செய்யணும் அப்படிங்கிறதை காட்டுகிறது போல இருக்குது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் இந்த வசனங்கள்ல சொல்ல போறாரு எப்படி வந்து
நம்மளுடைய சால்வேஷன் செக்யூர்டா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு. யாரை கொண்டு அது பாதுகாப்பா இருக்குது? அப்ப நான் எதை நம்பி என்னுடைய விசுவாசத்தை நிச்சயப்படுத்திக் கொள்கிறதுங்கிறது தான் இந்த 13ல இருந்து 20வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல் ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னா ஹிஸ் பர்சன், அதாவது ஆண்டவருடைய தன்மை, அவர் எப்படிப்பட்டவர், அதை பொறுத்து தான் என்னுடைய விசுவாசம் பாதுகாப்பா இருக்கிறது. சரி, அப்போ எப்படி என்னுடைய பாதுகாப்பு இருக்கிறதுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி எடுக்கிறோம்னா, அவர் எத்தன்மையுடையவர் அப்படிங்கிறத பொறுத்து என்னுடைய ரட்சிப்பின் நிச்சயம் நம்மளுக்கு வந்து குறிக்கப்படுகிறது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை. நம்மளுக்கு தெரியும் தேவன் வந்து சத்தியமுள்ளவர், அவரிலும் பெரியவர் வந்து ஒருவருமே கிடையாது. அப்போ ஆணையிடுவதற்கு பெரியவர் ஒருவரும் இல்லாததுனால தமது பேரில் தானே அவர் வந்து ஆணையிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தமது பேரில் அவர் ஆணையிட்டார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் ஆதியாகமும் 15வது அதிகாரம் வந்து தெரியும். அதுல இருந்து ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல 11வது வசனத்துல இருந்து, சரி, பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. 15வது அதிகாரம் நம்ம 9ல இருந்தே வந்து அந்த காரியங்கள் வருது. நான் வாசிக்கிறது 11ல இருந்து. இப்ப 13. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமா அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். இந்த காரியங்கள்லாம் அவர் சொல்லிட்டு 17வது வசனத்துல, சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான போது இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த காலத்துல வந்து உடன்படிக்கை பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமின் காலத்துல உடன்படிக்கை பண்ணுகிற போது எப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னா, 2 பேரும் உடன்படிக்கை பண்றாங்க. இப்போ நானும் இன்னொருத்தரும் பண்றோம் அப்படின்னு சொன்னா 2 பேரும் ஒரு காரியத்துக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரும். அப்ப அக்ரிமெண்ட்குள்ள வரும்போது இந்த கொடுக்கப்பட்ட அந்த மிருகங்கள் 9வது வசனம் 3 வயது கிடாரி 3 வயது வெள்ளாடு இதெல்லாம் துண்டித்து இதை 2 சைடுல வச்சு, நடுவில் ரத்தத்தோட அது வந்து இருக்குது, 2 சைடும் வச்சுட்டு நடுவில் 2 பேரும் நடந்து போறாங்க. இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, நாங்க 2 பேரும் வந்து இந்த காரியத்திற்காக உடன்படுகிறோம். இதுல யாராவது ஒருவர் தப்பு பண்ணோம், இந்த ஆணையை மீறணும் அப்படின்னா இப்ப கிடக்கிற இந்த மிருகங்கள் போல துண்டிக்கப்படுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் அடையாளமா இந்த மிருகங்களை 2ஆ துண்டித்து நடுலோடி அந்த இரத்தத்தின் வழியா அவங்க வந்து கடந்து போகிறாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, 11வது வசனத்துல, பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின, ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்குது, அவர் எல்லாம் வெட்டி வச்சுட்டு அவர் வந்து துண்டித்து வச்சுட்டு அவர் ரொம்ப நேரம் இருக்கிறார் போல தெரிகிறது. ஏன்னா சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிக்குது. ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆபிரகாம் வந்து தான் செய்ய போறது என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு கடைசியில வந்து அது எப்படி அவர் ஆபிரகாம் பார்க்கிறாரு அப்படின்னா, சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான போது இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. கடந்து போகிறது யாரு அப்படின்னு சொன்னா, தேவன் கடந்து போகிறார். ஆபிரகாம் போனாரா? இல்ல, ஆபிரகாம் நித்திரையில இருக்கிறார். அவர் வந்து அஸ்தமித்து காரிருள் உண்டான போது சூளையை கண்டார் அப்படின்னு போட்டிருக்குது. நம்ம முன்னாடி பார்த்த 11வது வசனத்துல அவர் வந்து நித்திரையா இருந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சூரியன் அஸ்தமிக்கும் போது அயர்ந்த நித்திரை வந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவர் முழிச்சு பார்க்கும்போது ஏதோ அக்னி ஜுவாலை கடந்து போகுது, சூளை புகை போல வந்து அவருக்கு தெரியுது. அப்ப அது எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னா, தேவன் தன்னை கொண்டு ஆபிரகாமுக்கு வந்து உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாம் கடந்து போகல. ஒருவேளை ஆபிரகாம் கடந்து போயிருந்தா ஆபிரகாம் அதை நிறைவேற்றிருக்கிற முடியாது. தேவனால் மாத்திரம்தான் தேவன் நினைத்த திட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியும். ஏன்னா அவர் தான் உண்மை உள்ளவர், அவர் தான் வந்து சத்தியம் உள்ளவர். அதனால தேவன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, 15வது அதிகாரத்துல பார்த்தது போல ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கையை பண்ணும்போது அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க பிற்காலங்கள்ல அப்படிங்கிறத ஆபிரகாமுக்கு சொல்றார். அப்ப நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தாரு, அவங்க வந்து பாவம் செய்தாங்க. அதுக்கப்புறம் காயின் ஏபேல் பாவம் செய்தாங்க. அப்புறம் அந்த பாபில் கோபுரம் வருது, அதுலயும் வந்து ஜனங்கள் நாங்க வந்து உயரமா தேவனுக்கு மேலாக வந்து தங்களை உயர்த்தும்படியா போகும்போது
தேவன் வந்து அதையும் வந்து மாற்றி போடுகிறாரு. அதுக்கப்புறம் நோவா, ஜலப்பிரளயம் இதே வந்துட்டே இருந்தாலும் எதிர்த்து நிற்கிற குணம் எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னா, சாத்தானை உடைய வார்த்தையை விசுவாசித்து இவங்க வந்துட்டாங்க, ஆதாம் ஏவாள் வெளியில வந்துட்டாங்க. இப்போ பிசாசனுடைய வித்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அப்ப எல்லாரும் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறிட்டு இருந்தாலும் தேவன் ஆபிரகாமுக்கு ஆதாமுக்கோடு உடன்படிக்கை பண்ணினார் அந்த ஆதியாகமம் 3:15. அதை வைத்து அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஜனங்களை மீட்பதற்கு மேசியா ஒருவரை அனுப்புவேங்கிறது அவருடைய திட்டம். அவர்களை கொண்டு நான் மீட்டு எடுப்பேன் அப்படின்னு சொல்லி, அதனால அவர் எல்லா உடன்படிக்கையும் அவர் வந்து நிறைவேற்றிட்டு வர்றார். அடுத்து ஆபிரகாமோட அவர் உடன்படிக்கை பண்ணினது என்ன அப்படின்னா, இந்த அஹ், பூமியிலே தமக்கென்று ஒரு ஜனத்தை, ஒரு ஜன கூட்டத்தை வந்து தெரிந்தெடுக்கிறார். அவர்களுக்கு பிதா யாரு அப்படின்னு சொன்னா ஆபிரகாம். ஆபிரகாமுடைய சந்ததி. அப்போ ஆபிரகாம் வந்து ஏற்கனவே தேவனுடைய பிள்ளையா அது இல்லை. அவர் வந்து ஒரு விக்கிரக வழிபாட்டுக்குள்ள இருந்து அவர் வந்து வெளியே எடுத்து கொண்டு வரப்படுறார். இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்போ அங்கிருந்து அவர் தேவன் வந்து எடுத்துட்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆபிரகாமின் மூலமா வந்து ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் வந்து பாதுகாத்து கொண்டு அவர் வந்து கொண்டு வருகிறார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறோம். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் அவ்வளவு உண்மை உள்ளவர். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய ரட்சிப்பு வந்து பாதுகாப்பா இருக்குது அப்படின்னு ஏன் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேவன் தான் என்னோட நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவன் தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமா என்னோட உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால என்னுடைய ரட்சிப்பை யாரும் பறித்து கொள்ள முடியாது. அப்ப அது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு சில வசனங்கள் வந்து பார்க்கலாம். ஆஹ் தீத்து 1:3. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் வந்து பொய்யுரையாதவர். பொய்யுரையாத தேவன் எதை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்? நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அது நித்திய ஜீவனை குறித்து எப்படி ஆதி காலத்திலேயே அவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணினார்? வசனம் நம்ம சொல்லுகிறது, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். அப்ப ஆதி காலத்திலேயே அவர் வந்து ஆதாமோட பண்ணின உடன்படிக்கையே வந்து கிறிஸ்துவை அனுப்புவேன், மேசியா அப்படிங்கிறது வந்து ஹீப்ரூல மேசியா நம்ம சொல்றோம். கிறிஸ்து வந்து கிரேக்க மொழியில கிறிஸ்து அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டுக்குமே அர்த்தம் என்ன அப்படின்னா, த அப்பாயிண்டட் ஒன், இல்லைன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் அனுப்பப்பட்டவர். அப்போ தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறவர் வந்து அனுப்பப்படுவாருங்கிறதுக்கு வாக்கு தத்தம் நம்மளுக்கு ஆதியாகமத்திலேயே ஆதாமுடைய பண்ண உடன்படிக்கையிலேயே வந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நித்திய உடன்படிக்கையாகிய நித்திய ஜீவனை நமக்கு தருவேன்னு சொல்லி பொய்யுரையாத தேவன் சொல்லியிருக்கிறார். அதே போல யாக்கோபு 1:17 வசனம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இதெல்லாம் எதுக்கு நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, என்னுடைய ரட்சிப்பை குறித்து முழு நிச்சயமாய் நான் வந்து இருக்கணும், எனக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிறதுக்கு நான் நிச்சயமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் பொய்யுரையாத தேவன், அவர் என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதே போல அவருடைய வார்த்தைகள்ல அவர் பண்ணின உடன்படிக்கையில யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதையெல்லாம் செய்கிறது யாரு அப்படின்னு சொன்னா தேவன். அப்ப என்னுடைய ரட்சிப்பு வந்து நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால செக்யூர்டா இருக்குது. அது வந்து தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது அது லேசான காரியம் அல்ல. அதனால நம்ம வந்து அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து எடுத்துக்கலாம். அதே போல ஆபிரகாமை குறித்து வந்து ரோமர் 4 அதிகாரத்துல நிறைய காரியங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயும் வந்து பவுல் வந்து இந்த யூதர்களுக்கு விளக்குகிறார், எப்படி வந்து ஆபிரகாமின் மூலமா தேவன் வந்து நம்மளோடு கூட உடன்பட்ட உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். நீங்க வந்து கிரியைகளை நம்பிட்டு இருக்கிறீங்க, ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க நியாயப்பிரமாண கிரியைகள் தான் அப்படி முக்கியம் அப்படின்னு. இங்கேயும் நம்ம எபிரேய புத்தகத்திலையும் நம்ம பார்க்கிறோம், யூதர்கள் ஏன் வந்து பேக்ல போறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தது போல மூல உபதேசங்களை இன்னும் அவங்க அஸ்திபாரம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரியா, அவங்க வந்து ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தாங்க, தங்களை பரிசுத்தப்படுத்திக்கிடணும்னு நினைச்சாங்க. விசுவாசத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சிலர் அதை வந்து பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. வெளியில இருக்கிற ஒரு சிலர், அதாவது அவிசுவாசிகளும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறவங்களும் சரி, அவங்களும் என்ன சொன்னாங்க, விசுவாசத்தை மாத்திரம் போதாது, இதையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி. இப்ப நம்மளே வந்து இருக்கிறோம்,
ஒரு 20 வருஷமா நம்ம ஏதோ ஒரு காரியத்தை ரெகுலரா நம்ம செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை செய்ய வேண்டாம், அது செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம இதை வந்து கான்ஸ்டன்டா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து நம்ம காணிக்கைலாம் வந்து சபையில போட்டுக்கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், இதெல்லாம் வந்து பைபிள்ல இல்லை, நம்ம இப்படி போட தேவையில்லை, நம்ம யாருக்குனாலும் கொடுத்துக்கலாம்னா நம்மளுக்கு மனசு கேட்காது. அதே போல நம்ம வந்து பெண்களா இருக்கிறோம், நம்ம முக்காடு போட்டு வந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் வந்து செய்ய தேவையில்லை, அது வந்து வேற அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளால வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம அதை செய்றோம். இப்போ அதை செய்தாதான் நம்மளுக்கு வந்து ரெட்ஷிப் அப்படிங்கிறது இல்லை, அது நம்மளுக்கு தெரியுது. இருந்தாலும் நம்ம அதில் வளர்க்கப்பட்டுட்டோம். அப்போ இவங்க எத்தனையோ வருஷ காலமா யூதர்கள் ஆதியில் ஆபிரகாமின் காலத்தில் ஆரம்பித்து மோசேயின் கையினால நியாயப்பிரமாணத்தை பெற்று அதுலேயே அப்படி ஊறி இருந்தவங்க இப்போ திடீர்னு இதெல்லாம் நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை, இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தை மாத்திரம் போதும், ஏன்னா நியாயப்பிரமாணம் அவரை தான் குறிக்கிறதுன்னு சொல்லும்போது அவங்களால அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு சிலர் வந்து ரொம்ப அகெயின்ஸ்டா எதிர்த்து நிற்கிறாங்க, ஒரு சிலர் உள்ள வந்ததுக்கு அப்புறமும் தடுமாறுறாங்க. ஓ, இதை செய்யணுமோ, அதை செய்யணுமோ, கண்டிப்பா இதை செய்யணுமோ அப்படின்னு சொல்லி. அப்போ அதை தான் பவுலும் எழுதுறாரு. எபிரேய நிருபத்தில் எழுதின ஆசிரியரும் அதை தான் எழுதுறாரு. இப்போ ரோமர்ல வந்து நம்ம பார்க்கிறோம். 4வது அதிகாரம் 3வது வசனம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. 11வது வசனம். விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எனப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கு. அப்ப யார் ஆபிரகாம் வந்து நமக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம விருத்த சேதனம் இல்லாதவர்கள். விருத்த சேதனம் உள்ளவர்கள் யாரு? யூதர்கள். அப்ப யூதர்களுக்கு மாத்திரம் ஆபிரகாம் தகப்பன் இல்லை, நம்மளுக்கும் தகப்பன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படின்னு சொன்னா அவர் விசுவாசித்தார், விருத்த சேதனத்தை வந்து அவர் பெற்றுக்கொண்டார், அதனால வந்து தேவனோட உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டதற்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க வந்து யோசிக்கிறாங்க விருத்த சேதனம் பண்ணப்படணும், ஏன்னா அது ஒரு அடையாளமா இருக்கிறது, அவர் உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டாருங்கிறதுக்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை யோசிக்கிறாங்க. அப்போ தான் ரோமர்ல பவுல் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எனப்படும் பொருட்டாக அவர் அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கு விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றான். அப்போ அவர் வந்து கீழ்ப்படிந்தார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17-18 நம்ம பார்க்கும்போது, நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய பேரில் வந்து அவர் ஆணையிட்டு இருக்கிறதா அவர் வந்து சொல்லுகிறாரு. ஏன் அந்த கீழ்ப்படிதல் அந்த இடத்துல கொடுக்கப்படுதுன்னா, ஈசாக்கு கொண்டு வந்து அவர் பலியிடுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அப்ப அது எதை காட்டுகிறது? அவருடைய விசுவாசத்தின் ஒரு வெளிப்பாடு தான் அது. அப்போ அந்த கீழ்ப்படிதல், அப்ப அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடு கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்துல தான் தேவன் வந்து என் பேரில் உனக்கு ஆணையிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, விருத்தசேதனத்திற்கு முன்பதாகவே வந்து தேவன் அவரோடு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற காரியங்களை காண்பித்து ரோமர்ல வந்து பவுல் அதெல்லாம் எடுத்து கூறி வந்து சொல்லுகிறாரு. விருத்த சேதனம் இல்லாத காலத்திலேயே வந்து அவருக்கு அவருடைய விசுவாசத்தினால அது வந்து நீதி எனப்பட்டது. அதனால நம்ம வந்து ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறோம். யாரு? புறஜாதிகளும் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறாங்கிறத ரோமர்ல காமிக்கிறார். இப்ப நம்மளுக்கு வந்து எபிரேயர்ல ஆசிரியர் வந்து அதே தான் சொல்றாரு. ஆபிரகாம் வந்து நம்மளுடைய பிதா, யூதர்களாகிய நமக்கு அவர் வந்து பிதா. அவரை வந்து தேவன் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இப்ப இந்த உடன்படிக்கையே உள்ள எப்படி இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படிங்கறது வந்து அவர் காண்பிக்க போறார். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அஹ் யாக்கோபு 2:23 அதுல வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிச்சு. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். இப்ப யாக்கோபுல இந்த போர்ஷன் வந்ததுனால இன்னொரு காரியம் நம்ம வந்து கிளியரா இருக்கணும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அப்போ இது என்ன குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முந்தின சில வசனங்களை நம்ம வாசிட்டு வரும்போது அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ அப்படின்னு. அப்போ பிசாசும் விசுவாசிக்கிறது தான், நீங்களும் விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்க, என்ன டிஃபரன்ஸ்
அப்போ உங்களுடைய கிரியையில உங்களோட விசுவாசம் தெரியணும். இப்ப நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா தேவனுடைய கட்டளையாகிய அன்பு அப்படிங்கிறத நான் காண்பிக்கணும் வெளியில. அது கிரியையாய் வெளிப்படணும். இல்லை ஏதோ ஒரு கீழ்ப்படிதலாய் அது வந்து வெளிப்படணும். அப்ப நான் விசுவாசிக்கிறேங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ், ஒரு அத்தாட்சி தான் அந்த கிரியை. அப்ப நீ கிரியையை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா பிசாசும் விசுவாசிக்கிறது. ஸோ உன்னுடைய கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததான் இருக்கிறது. அப்போ அந்த 24வது வசனத்துல அவர் சொல்றாரு, மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல கிரியைகளினாலேயும் அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா உன்னோட விசுவாசம் சித்த விசுவாசமா இருக்கக்கூடாது, விசுவாசம் கிரியைகளினால வெளிப்படணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல சொல்றாரு. அப்ப கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான்னு நம்ம அதை எப்படி எடுத்துக்க கூடாது, விசுவாசம் செய்யணும், நியாயப்பிரமாண கிரியைகளோ இல்ல தேவனுக்கு பிரியமான கிரியைகளோ நம்ம செய்யணும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல அந்த இடத்துல. அதுல எது குறிக்குது அப்படின்னு சொன்னா நீ விசுவாசிக்கிறேங்கிறத உன் கிரியைகளை காட்டு, அதனாலதான் நீ நீதிமானாக்கப்படுகிற அப்படிங்கிறத யாக்கோபு வந்து சொல்றாரு. அப்ப வசனத்தை வந்து நம்ம தனியா எடுத்து நம்ம வாசிடக்கூடாது, முன்னாடி உள்ள காரியங்களை வாசித்து நம்ம பார்க்கணும். அப்ப இந்த நேரத்துல நம்ம எபிரேயர்ல பாக்குறது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஆபிரகாமை ஆபிரகாம் வந்து விசுவாசித்தான், தேவன் வந்து தன்னுடைய பேரில் அதை ஆணையிட்டார், தன்னுடைய பேரை கொண்டு தன்னை கொண்டு அவர் வந்து உடன்படிக்கை பண்ணினார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் பாதுகாப்பான விஷயம் என்னன்னா நம்மளுடைய ஷிப்புக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நம்ம வந்து தைரியமா இருக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அவர் உடைய தன்மை நம்மளுக்கு தெரியும், அவர் உண்மை உள்ளவர், அவர் பேர்ல அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், அதனால நம்ம தைரியமா இருக்கலாம். அதே போல அடுத்த வசனம் வந்து சொல்லியது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்போ ஆபிரகாம் ரெண்டு காரியங்களை பண்ணுகிறார். முந்தின வசனம் 11வது வசனத்துல சொன்ன மாதிரி விசுவாசமும் நீடிய பொறுமையும் அவருக்கு இருந்தது. அவர் வாக்குத்தத்தத்தை பெற்று முடிக்க வரைக்கும் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தங்களை பெறுகிறதற்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது நான் எந்த காரியம் மாதிரி நான் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஸ்ட்ராங் அஷூரன்ஸ் கொடுக்கிறது. அதே போல ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேங்கிறது அந்த ரெட்டிப்பான நன்மை போல ஒரு ஆசீர்வாதம். திரும்ப திரும்ப நான் உனக்கு சொல்றேன், உனக்கு வந்து ஏன்னா என்னுடைய பேர்ல நான் ஆணையிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத சொல்றதுதான் அந்த வாக்குத்தத்தம். அப்ப நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இப்போ ஒரு சில வசனங்கள் வந்து நான் சொல்றேன், குறிச்சுக்கோங்க. நம்ம வந்து எழுதி நம்ம திருப்பி அதை பார்த்துட்டு இருக்க முடியாது, ஜஸ்ட் வந்து நீங்க குறிச்சுக்கோங்க. அப்போ வாக்குத்தத்தம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய எபிரேய புத்தகத்துல மட்டுமே 14 இடங்கள்ல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எபிரேயர் 4:1, 6:12, 6:15, 6:17, 7:6, 8:6, 9:15, 10:36, 11வது அதிகாரத்துல 9, 13, 17, 33, 39, அதாவது 14 இடங்கள்ல எபிரேய புத்தகத்துல மாத்திரம் அந்த வாக்குத்தத்தம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்கிறது. திரும்ப அதை சொல்லிடுறேன். 4:1, 6:12, 15, 17, அப்புறம் 7வது அதிகாரம் 8வது வசனம், 8வது அதிகாரம் சாரி 7வது அதிகாரம் 6வது வசனம், 8வது அதிகாரம் 6வது வசனம், 9, 15, 10, 36, 11ல வந்து 9, 13, 17, 33, 39. இதை ஏன் எழுதி சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் நீங்க வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது எங்கெங்க தேவன் வந்து அந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். பொதுவாக நம்ம எந்த பைபிள் ஸ்டடியிலையும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம வந்து முக்கியத்துவப்படுத்தி பார்க்குறோம் அப்படின்னா அந்த முழு புத்தகத்திலையும் எங்கெங்க வருது, எதை குறித்து சொல்லப்படுது. இப்ப நேற்று வந்து நம்ம பார்த்தோம் பூரணப்படுகிறது அப்படிங்கிறது வந்து எபிரேய புத்தகத்துல ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சில இடங்களை வைத்து நம்ம வந்து அதை கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ வாக்குத்தத்தம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல வருதுன்னு பார்த்து அதை வாசிச்சு அதை சுத்தி என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம ரிலேட் பண்ணி ஒரு கண்டென்ட் வந்து கொண்டு வரலாம் அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து புதிய ஏற்பாடுல வந்து அநேக இடங்கள்ல வாக்குத்தத்தம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு பிறகு லிஸ்ட் பண்றேன். அதே போல தேவன் வந்து வாக்குத்தத்தம் பண்ணினது அவரை கொண்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வசனங்கள் அது வேணா நம்ம எடுத்து பார்க்கலாமா. மீகா 7:20 ஒரு சில வசனங்கள் மட்டும் பார்ப்போம். மீகா 7:20, தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை அப்படின்னு சொல்லி இதுல வந்து ஆணை வாக்குத்தத்தம் வேற ஆணை வேற, சரியா? ஆணையிடுறதை பத்தி நம்ம இப்ப பார்க்கிறோம். அதே போல ஏசாயா 45,
23. இந்த வசனம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏசாயா 45:23. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். இதுதான் நாம் பிலிப்பியர்ல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம். அந்த இடத்துல அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை அப்படின்னு சொல்றார். அதே போல எரேமியா 49:13. போஸ்ரா பாழும் நிந்தையும் அவாந்திரமும் சாபமாக இருக்கும் என்று, அதன் பட்டணங்கள் எல்லாம் நிந்தையான வனாந்திரங்களாய் இருக்கும் என்று என்னை கொண்டு ஆணையிட்டேன். இது ஜட்ஜ்மெண்ட் குறித்து சொல்லும்போது அவர் தன்னை கொண்டு ஆணையிடுகிறார். அப்ப கண்டிப்பா அதற்கு ஜட்ஜ்மெண்ட் உண்டு. அதே போல எரேமியா 22:5. நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளாமற் போனீர்கள் ஆகில் இந்த அரமனை பாழாய்ப்போம் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இது வந்து யூதாவை குறித்து சொல்லப்படுகிற, யூதாவுக்கு மேல வருகிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சங்கீதம் 89:4. சங்கீதம் 89:4. என்றென்றைக்கும் என் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். இது தாவீதனுடைய சிங்காசனம், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து தேவன் தன்னை கொண்டு ஆணையிட்ட காரியங்கள் வந்து இருக்கிறது. அப்போ எப்படிப்பட்ட தேவன் தான் வந்து அவர் சொல்றாரு நம்மளை பார்த்து, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதலை. ஸோ we are secured in his salvation, in his person. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து his person, இல்லைன்னா தேவனுடைய தன்மை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய நோக்கம். தேவனுடைய நோக்கம் ஒன்று இருந்தது, அதனால நம்ம தைரியமா இருக்கலாம், நம்மளுடைய ரட்சிப்பை குறித்து நிச்சயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா, his purpose to redeem the world. அவருடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தை மீட்பது. இழந்து போனதை தேட தான் நான் வந்தேன், மீட்பதற்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ his purpose to redeem the world அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஆபிரகாமுக்கு வந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆபிரகாமுக்கு தேவன் எந்த கண்டிஷனும் கொடுக்கல. நம்ம ஏற்கனவே ஆதியாகமம் 15 பார்த்தோம். அவர் வந்து எந்த கண்டிஷனும் கொடுக்கல, நீ இப்படி இருந்தாதான் உனக்கு அப்படின்னு அவர் சொல்லல. அவர் வந்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள இப்ப நம்மளும் வந்திருக்கிறோம். அப்போ அவருடைய நோக்கம் அல்லனா அவருடைய தீர்மானம், அவருடைய திட்டம் ஒன்று இருந்தது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் தேவன் வந்து உடன்படிக்கையை ஆபிரகாமோடு ஏற்படுத்தினார். இப்ப நம்மோடு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போதும் நம்மளை கொண்டு அவருக்கு வந்து ஒரு திட்டம் உண்டு. என்ன? நம்மளை மீட்பதற்கு தான் அவர் நம்மோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ நீங்க எதை செஞ்சாதான் அப்படிங்கிறது இல்ல, அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருங்கிறத நம்ம விசுவாசிக்கும் போது அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு கண்டிஷன். மற்றபடி வந்து நீ இதை செய்தாதான் அப்படிங்கிறப்போ, விசுவாசித்தா உனக்கு நித்திய ஜீவன், விசுவாசிக்கலைன்னா உனக்கு வந்து நித்திய ஆக்கினை அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனா கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது, நீ விசுவாசித்ததுக்கு அப்புறம் நீ இது செஞ்சாதான் அப்படிங்கிறது கிடையாது. அதனாலதான் நம்ம வந்து அவருடைய லவ் வந்து அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு விதத்துல கண்டிஷனல் தான், ஏன்னா விசுவாசிக்கணும். அன்கண்டிஷனல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்புவது அப்படிங்கிறது வந்து நம்ம விசுவாசிச்சதுனால அவர் அனுப்பல, அவர் அனுப்புனார். அதனால நம்ம வந்து அதை அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாருங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். அதனால அது வந்து அன்கண்டிஷனல் லவ். நம்ம மேல தேவன் பாராட்டின ஒரு பெரிதான ஒரு கிருபை வந்து என்ன அப்படின்னா அவருடைய அன்பு. அப்ப அன்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த முழு உலகத்தையும் மீட்டெடுக்கிறது தான் அவருடைய அன்பு. அதை வெளிப்படுத்துவதற்கு தான் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் வந்து அனுப்புகிறார். அப்ப அவர் எந்த இடத்துலயும் வந்து நீ இப்படி பண்ணாதான் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லல. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம வந்து அவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, தேவனை விசுவாசிக்கிறோம். ஆபிரகாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பழைய பாட்டுல உள்ள பரிசுத்தவான்களும் தேவனை விசுவாசித்ததுனாலதான் வந்து ரட்சிப்புக்குள்ள வராங்க. நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றதுனால இல்ல. தேவனை அவங்க விசுவாசிக்கிறவங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? தேவன் பண்ணின உடன்படிக்கையை அவங்க விசுவாசிக்கிறாங்க, மேசியாவை விசுவாசிக்கிறாங்கிறது தான் அர்த்தம். நம்ம அன்னைக்கே பார்த்த மாதிரி ஒரு லைன் இருக்குது அப்படின்னா, ஸ்டார்டிங்ல அவங்க இருக்கிறாங்க, நம்ம இந்த சைடு இருக்கிறோம். அவங்க அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே மேசியாவின் உடன்படிக்கை தேவன் சொல்லிட்டு தான் வர்றாரு, தேவனை இவங்க விசுவாசிக்கிறாங்கப்போ அந்த லைன்ல தான் அவங்க இருக்கிறாங்க. நம்ம இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தியாச்சு.
வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. அதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ எல்லாரும் ஒரே லைன்ல தான் இருக்கிறோம், எல்லாரும் விசுவாசிகள் தான். அப்ப விசுவாசிக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த ரட்சிப்புக்குள்ள வருகிறோம், நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால அல்ல. அப்ப செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய மாறாத திட்டம் வந்து ஒன்று இருக்குது. அப்ப அந்த மாறாத திட்டம் ஒன்று இருக்கிறதுனால நம்ம வந்து நம்மளுடைய கிரியைகள் மேல நம்பிக்கை வைத்து, விசுவாசத்தை வைத்து, ஒரு பயத்தோட நம்ம இருக்க தேவையில்லை. அவர் மேல நம்ம நம்பிக்கையை வைத்து, விசுவாசத்தை வைத்து, நம்மளை வந்து அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்னா ரட்சிப்புக்குள்ள பாதுகாப்பாய் இருக்கிறோம். அடுத்ததாக வந்து 16வது வசனம், மனுஷர் தங்களிலும் பெரியவர்கள் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலை சகல விவாதத்திற்கும் முடிவு. பொதுவா மனுஷர்கள் வந்து ஆணையிடுகிறாங்க. அப்ப அந்த ஆணையிடுகிறது அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னு சொன்னா, உறுதி பண்ணிச்சோம் அப்படிங்கிறதுக்கு ஆணையிடுறது தான். அதாவது ஒருத்தங்க ஆணையிட்டாங்க, ஒரு பிரச்சனை வருது, ஒரு 2 பேர் வராங்க அப்படின்னா, யூதர்கள் மத்தியிலும் அது இருந்தது, இப்ப வரைக்கும் அது இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 2 பிரச்சனைன்னு சொல்லி ஒரு கோர்ட் எல்லாம் வந்து உட்கார்ந்து 2 பேர் வந்து விவாதம் பண்ணும்போது அவங்க ஆணையிட்டுட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல பேச்சே கிடையாது. அப்ப ஆணையிடுதல் தான் வந்து உறுதிப்படுத்துதல் அப்படிங்கிறது. அப்ப தேவன் ஏன் ஆணையிடணும்? அவர் ஆணையிடவே தேவையில்லை. ஏன்னா அவர் பேசினாலே அது உண்மை. அவர் வந்து உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அவர் பேசினாலே போதும். அவர் நமக்காக அதை வந்து செய்யறார். மனுஷர்களாக நம்ம வந்து விசுவாசத்திலையும் சரி, சரீர பிரகாரமாகவும் சரி, எல்லா இதுலயும் நம்ம வந்து பலவீனமானவர்கள். அப்ப நம்மளை வந்து விசுவாசத்துக்குள்ள கொண்டு வருகிறதுக்கு தான் அவர் நான் ஆணையிட்டேன் ஆணையிட்டேன் அப்படின்னு நம்மளை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு தான் அவர் வந்து சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல அவர் சொல்றாரு, தங்களிலும் பெரியவர்கள் பேரில் ஆணையிடுவார்கள். ஆனா இவரிலும் பெரியவர்கள் ஒருத்தரும் கிடையாது. உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலை சகல விவாதத்திற்கும் முடிவாய் இருக்கிறது. அப்போ ஆணையிடுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மத்தேயு 5வது அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை வந்து நம்ம பார்க்கலாம். 33ல இருந்து 37. அன்றியும் பொய்யாணையிடாமல் முன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நீ தேவனுக்கு முன்பாக ஆணையிடு, பொய் ஆணையிடாத அப்படின்னு. அப்ப இந்த யூதர்கள் வந்து என்ன செய்து வந்தாங்கன்னா, பலிபீடத்தின் மேல ஆணையிட்டாங்க, அதே போல தேவனுக்கு மேல ஆணையிட்டாங்க, பூமியின் பேர்ல ஆணையிட்டாங்க, வானத்தின் பேர்ல ஆணையிட்டாங்க. ஸோ அவங்க ஆணையிடுறதுக்கு காரணம் என்ன? மனிதர்கள் வந்து பொய் பேசுறவங்க, இயற்கை. அது வந்து அப்போ இன்னொருத்தரை நான் நம்ப செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆணையின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவங்க நம்புவாங்க. அப்படிங்கிறதுனால இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவாலயத்தை பெரிதா எண்ணினதுனால தேவாலயத்தின் மேல வந்து ஆணையிடுறாங்க. பலிபீடத்தை பெரிதா எண்ணினதுனால, ஏன்னா அது பாவ மன்னிப்பு பெற்று தரும்படியாக அங்க பலியிடப்படுகிறதுனால அதன் மேல வந்து ஆணையிடுகிறாங்க. அதே போல ஆரோனுடைய அங்கி, அந்த பிரதான ஆசாரியருடைய அங்கி வஸ்திரங்கள், அதன் மேல ஆணையிடுறாங்க. ஏன்னா அதெல்லாம் பரிசுத்தமானவைகள் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து ஆணையிடுறாங்க. அதுக்கப்புறம் காணிக்கை பொன் வெள்ளி வந்து செலுத்துறாங்க, அதன் மேல வந்து ஆணையிடுறாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து ஒவ்வொன்றையும் வைத்து அங்க ஆணையிடுறாங்க. அப்ப தேவன் சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி விதவிதமா ஆணையிடுறாங்க, நீங்க வந்து உண்மையை பேசுங்க அப்படின்னு. ஆனா நம்ம வந்து மனிதர்கள் பொதுவா வந்து நம்பத்தகாதவர்கள், பொய் பேசக்கூடியவர்கள். எல்லாருமே பொய் பேசுவாங்கங்கிற கிடையாது. அப்ப இந்த இடத்துல வந்து தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஆணையிடுகிறார். தேவன் வந்து ஆணையிடுகிறார், தன் பேர்ல வந்து ஆணையிடுகிறார். அதை எப்படி ஆணையிடுகிறார்? இப்பதான் இயேசு கிறிஸ்து வந்து பிக்சருக்குள்ள வரப்போறார். அப்போ 3வது பாயிண்ட் வந்து நம்ம என்ன பார்க்கிறோம்? என்ன ஒரு நிச்சயம் என்னுடைய ரட்சிப்பு வந்து கர்த்தருக்குள்ள இருக்குது அப்படிங்கிறதுக்கு 3வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய ஆணை, இல்ல கர்த்தருடைய உறுதிமொழி. இது வந்து அவர் பண்ணியிருக்கிறார். அதனால ரட்சிப்பு நம்மளுக்கு உண்டு, நம்ம உள்ள வந்திருக்கிறோம். நம்மளுடைய நம்பிக்கையாகி அந்த நித்திய ஜீவன், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய ஜீவன் வந்து நிச்சயம் அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் ஆணையிட்டு இருக்கிறார். ஸோ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய தன்மை, ஹிஸ் பர்சன், காடுடைய நேச்சர். அவர் வந்து நம்மோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அதனால நம்ம வந்து நம்மளுடைய ரட்சிப்பை குறித்து நிச்சயமா இருக்கலாம். 2வது வந்து என்ன பார்த்தோம்? 2வது என்ன பார்த்தோம்? தேவனுடைய மாறாத திட்டம். தேவனுடைய மாறாத திட்டம் அப்படிங்கறத பார்த்தோம். அவருடைய தீர்மானம், அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அவருடைய நோக்கம் ஒன்று இருந்தது. ஆபிரகாமை அவர் தெரிந்தெடுத்தாருனாலும் அவருடைய நோக்கத்தினாலதான். ஆபிரகாம் நிறைய செய்தார் தான், கீழ்ப்படிந்தார், எல்லாம் பண்ணார். ஆனா அது பண்ணதுனாலங்கிறது இல்ல, தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டியது இருந்தது. அதனால அவருடைய திட்டத்தினால நம்ம ரட்சிப்பு பாதுகாப்பா இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா நம்ம மீட்பது தான் அவருடைய திட்டம். 3வது வந்து அவருடைய ஆணை, தேவனுடைய ஆணை. இப்ப தேவன் வந்து தன் பேரில ஆணையிட்டு இருக்கிறாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஆணையிடுதலே வந்து விவாதத்திற்கு முடிவு.
அப்படின்னு. அப்ப ஏதோ ஒண்ணு முடிச்சிட்டார், அவர் ஆணையிட்டார் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ரட்சிப்பு வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அப்படிங்கறத அவர் வந்து சொல்ல வர்றார். அது எப்படி அப்படிங்கிறது தான் அடுத்த வசனத்துல பார்க்கிறோம். அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையினால் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி. மூன்று வார்த்தைகள்: மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அது ஸ்திரப்படுத்தினார். அது எந்த ஆணை? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. என்ன ஆணை? யாரு, ஆபிரகாம் கிட்ட ஆணையா? இல்லைன்னா எல்லாருக்கும் மொத்தமா உலகத்தையே கொடுத்தாங்கயா? வாசிப்போமே திரும்ப. நம்ம வந்து பேக்ல எல்லாமே வச்சிருக்கணும். எதுக்காக நிருபம் எழுதப்பட்டுட்டு இருக்கு, இவர் ஆசிரியர் என்ன செய்ய வர்றாரு, அதெல்லாம் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுட்டே இந்த வசனத்தை வாசிப்போம். தேவனும் அந்தபடி, சரியா? அந்தபடிங்கன்னா ஆபிரகாமுக்கு சொன்னது மாதிரி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு, யாரு? விசுவாசிகளுக்கு. நாம. அஹ்? தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை அவர் திட்டம் பண்ணியிருக்கிறாரு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு பார்த்தோமா. சோ அந்த ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கிறார். யார் மூலமா அவர் பரிபூரணமாய் காண்பித்தாரு? இயேசு மூலமா. அப்ப கிறிஸ்து. பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். இப்ப என்ன ஆணை? இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆணை. சரி, இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒருவரை கொண்டு நம்மளுக்கு வந்து உறுதி பண்ணியிருக்கிறார். இப்ப எப்படி உறுதி பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஸ்திரப்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஆணை, உங்க கிட்ட வந்து நான் சத்தியம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறேன், அதுதான் நான் பண்ணியிருக்கிற ஒரு சத்தியம். இப்ப அதை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். எப்படி ஸ்திரப்படுத்தி இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அப்படிதான் ஸ்திரப்படுத்தி இருக்கிறார், உறுதிப்படுத்தி இருக்கிறார். சரியா? அப்ப குமாரனை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அவர் ஆணையிட்டு இருக்கிறார். உடன்படிக்கை தானே. ஆணைங்கிறது என்ன? ஒரு உடன்படிக்கையை வந்து அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். என் பேர்ல நான் வந்து ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அப்ப தேவனை மனுஷனாய் இந்த உலகத்திற்கு வந்து அனுப்பியிருக்கிறார், தன்னுடைய குமாரனை அனுப்பியிருக்கிறார். இப்ப அவரு தான் வந்து ஆணை அப்படின்னு சொல்லிடுறோம். அதை எப்படி ஸ்திரப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவரை உயிரோடு எழுப்பி கிறிஸ்துவின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் அச்சாரம் நம்ம சொல்றோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய அச்சாரமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். ஒரு ஆணையிட்டு அதை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவரை உயிரோடு எழுப்பி மறுபடியும் அவருடைய ஆவியை இந்த உலகத்துல விசுவாசிக்கிற நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் வந்து 17வது வசனம். சரி, இப்போ 18வது வசனம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி. எல்லா வார்த்தையும் நோட் பண்ணணும், சரியா? நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். எனக்கு இந்த ரெண்டு வசனங்கள் வந்து ரொம்ப பிடித்திருந்தது. ஏன்னா நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் நம்ம வந்து ஓடி வந்திருக்கோம். ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எதை குறிக்கிறது? நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை என்ன? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை. நமக்குங்கும் போது இங்க யாருக்கு அவர் எழுதிட்டு இருக்கிறாரு? யூதர்களுக்கு எழுதிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், விசுவாசத்துல இருந்து திரும்ப யூத மார்க்கத்துக்கு போயிடலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்கல்ல. உங்களுக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அப்ப நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி, இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அடைக்கலமாய் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டை படிச்சவங்க. அப்ப பழைய ஏற்பாட்டுல வந்து நம்ம பாக்குறோம் அடைக்கல பட்டணங்கள் அப்படின்னு இருக்குது. தெரியாம ஒருத்தனை வந்து கொலை பண்ணிட்டோம் இல்ல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா மலை மேல இருக்கும் அந்த பட்டணங்கள்லாம். அந்த பட்டணங்களுக்கு ஓடி போய் அடைக்கலம் புகுந்துக்கிறாங்க. அதனாலதான் அது பேரே த ரெஃப்யூஜ் சிட்டிஸ், இல்லைன்னா அடைக்கல பட்டணங்கள் தமிழ்ல சொல்லப்படுது. அப்ப அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால், இந்த இரண்டு
விசேஷங்கள் இருக்கிறது. விசேஷமான காரியம் ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டும் மாறவே மாறாது. சரி, அப்ப ரெண்டு மாறாத விசேஷங்களினால் அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ரெண்டு விசேஷங்களும் நிறைந்த ஆறுதலை கொடுக்கிறது. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அவர் பொய்யுரையாத தேவன் அப்படின்னு. இப்ப முடிக்கும் போது நம்ம பார்க்கிறோம் அவர் வந்து பொய்யுரையாத தேவன் அப்படின்னு சொல்லி. அதனால அது எவ்வளவேனும் மாறப்போறது இல்லை. அப்ப அந்த இரண்டு மாறாத விசேஷங்கள் என்ன? நிறைய பிரசங்கத்துல நம்ம எப்படி எப்படி எல்லாமோ கேட்டிருப்போம். ஆனா நிறைந்த சாரி என்னது இரண்டு மாறாத விசேஷங்கள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாமா? இவ்வளவு நேரம் நம்ம படிச்சோம்ல, அதான் என்னது ரெண்டு மாறாத விசேஷங்கள். ஒண்ணு வந்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், த ப்ராமிஸ். ரெண்டாவது வந்து என்னது? ஆணை. சரியா? அப்போ ஒண்ணு ப்ராமிஸ், ஒண்ணு வந்து த பிளெட்ஜ், இல்லைன்னா ஆணை, வாக்குத்தத்தம், ஆணை. இந்த ரெண்டையும் தான் மேல பார்த்துட்டு வரோம். அதுல இருக்க விளக்கங்கள் நிறைய பேசிட்டு இருந்தேன். மற்றபடி வந்து ரெண்டு காரியங்கள் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. வாக்குத்தத்தம்னு ஒரு வார்த்தை வருது, அதுக்கப்புறம் ஆணை அப்படின்னு சொல்லி வருது. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணினவர் பிதாவாகிய தேவன். ஆணை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து. எப்படி அதை உறுதிப்படுத்துகிறார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து. அதனாலதான் அது எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த இரண்டும் மாறாத விசேஷங்கள். ஏன்னா தேவன் பொய்யுரையாத தேவன். ஏன்னா அவர் தன் மேல அதை வந்து ஆணையிட்டுக்கிட்டார். இப்ப இந்த ஆணை அப்படிங்கிறது வந்து அந்த கிரேக்க மொழியில எந்த ஒரு மீனிங்ல இருக்கு அப்படின்னா என்கேஜ்மெண்ட் ரிங் அப்படிங்கிற ஒரு 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 ரெண்டு கணவன் மனைவி வந்து என்கேஜ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவி ஆக போறவங்க என்கேஜ்மெண்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த ரிங், அந்த வார்த்தை தான் இந்த இடத்துல ஆணைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் வந்து நம்மோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா, நம்ம மணவாட்டி அவர் மணவாளன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து எனக்கு இப்ப ரிங் போட்டுட்டார். அதனால என்னுடைய ரட்சிப்பு செக்யூர்ட், பாதுகாப்பாய் இருக்கிறது. இனிமே யாராவது அதை பறிக்க முடியுமா? ஏன்னா இது தேவன் போட்டது. இனிமே யாராவது அதை பறிக்க முடியுமா? பறிக்க முடியாது. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது நிறைந்த ஆறுதலை கொடுக்கிறது. இது எது? அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தமும் அவர் கொடுத்த அந்த ஆணை. என்னோடு கூட அவர் வந்து ஆஹ் என்னை மனம் முடிக்கிறேங்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங் கொடுத்திருக்கிறாரு. அதை தான் அவர் முதல்ல வாக்குத்தத்தம் பண்ணாரு, அதை ஆணையிட்டாரு. அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து எனக்குள்ள கொடுக்கப்பட்டுட்டார் நான் அவரை விசுவாசிக்கும் போது அப்படின்னு சொல்லும்போது இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகிறது. நமக்கு நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா அந்த நம்பிக்கை தான். இந்த ஆணை, இந்த வாக்குத்தத்தம், இது கொடுக்கிற ஒரு நம்பிக்கை எங்க இருக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவில இருக்குது. அப்போ அந்த யூதர்களுக்கு அவர் எழுதுறாரு, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிற நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் நம்ம ஓடி வரோம். ஓடி வந்து பாதி பேர் என்ன பண்ணிடுறாங்க, வாசல்ல நிக்கிறாங்க. வாசலுக்குள்ள பாதி பேர் வந்தாச்சு, வாசல்ல வெளியில நிக்கிறாங்க. உள்ள வந்துட்டு நாங்க வந்துட்டோம். நம்ம இந்த புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து கூட வந்து இந்த கல்யாண இதுக்கு வந்து எல்லாரையும் அழைக்கும் போது ஒவ்வொருத்தரும் வந்து எங்களுக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு சொன்ன உடனே ஆம், வந்து அந்த எஜமான் பரலோகம் வந்து கல்யாணம் செய்கிற ஒரு எஜமானுடைய வீடு போல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த எஜமான் என்ன பண்றாரு, அங்கங்க இருக்கிறவங்கள, வீதியில இருக்கிறவங்க எல்லாம் நீங்க கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹாலை நிரப்புறாங்க. நிரப்பும் போது அங்க கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒருவன் வந்து இருக்கிறான். அவனை எடுத்து போய் தண்டிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ கேட்டுக்குள்ள வந்துட்டோம், வாசலுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ஒரு குரூப் இருக்கிறாங்களே, அவங்களுக்கும் இந்த லெக்சர் வந்து எழுதப்படுகிறது. அதாவது கிரியைகள் மேல இன்னும் நம்பிக்கை வைத்துக் கொண்டு இருக்கிறவங்க. கிரியைகள் மேல வந்து நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது எப்படி தவறு அப்படின்னு சொன்னா, கிரியைகளை செய்தால்தான் எனக்கு ரட்சிப்புங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடாது. கிரியைகளை செய்யணும். நம்ம விசுவாசிக்கிற ஒவ்வொரு வந்து கிரியைகள்ல நம்ம அதை வெளிப்படுத்தணும். ஆனா அந்த கிரியைகளினாலதான் நான் வந்து தேவன்கிட்ட ரட்சிக்கப்படுகிறேன் அப்படிங்கிற இது கிடையாது. ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுலேயே பார்க்கோம், எதுலையுமே நம்மளுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தேவனுடைய தன்மை பார்த்தோம், தேவனுடைய திட்டம் பார்த்தோம், தேவனுடைய ஆணை பார்த்தோம். எதுலையுமே மனுஷனுக்கும் அவர் ஏற்படுத்தின உடன்படிக்கைக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ நம்மளுடைய கிரியைகள் ஒன்றுமே இல்லை. நம்ம விசுவாசத்துக்குள்ள வரணும், அவரை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். அப்போ பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். என்ன செய்தார்? வாக்குத்தத்தம் பண்ணினார், ஆணையை கொடுத்து நிறைவேற்றார். இப்ப அதுதான் விவாதத்திற்கு முடிவு அப்படின்னு சொல்லும்போது ரட்சிப்பு உண்டா இல்லையா, நிச்சயமா பினிஷ்ட், அவ்வளவுதான். மீட்கப்பட்டீங்களா? பட்டுட்டோம். ஜனங்கள் எல்லாம் மீட்கப்பட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து அனுப்பி கொடுத்துட்டார், எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்தார். இனிமே அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு உள்ள வர்றவங்களுக்கு அந்த சந்தோஷம், வராதவங்களுக்கு தண்டனை, அவ்வளவுதான். இப்ப 19வது அந்த வசனம், அந்த நம்பிக்கை யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள் போகிறதுமான ஆத்ம நங்கூரமா இருக்கிறது. அப்ப இதான் 4வது பாயிண்ட். இப்போ அவர் வந்து
பிரதான ஆசாரியர். மறுபடியும் 7வது அதிகாரத்துக்கு போறோம்ல. ஸோ அந்த கண்டினியூட்டியை அவர் கொண்டு வரார். இப்போ 4வது வந்து அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறாரு, அதனால என்னுடைய ரட்சிப்பு வந்து பாதுகாப்பாய் இருக்கிறது. ஸோ 4வது பாயிண்ட், அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறபடியால் என்னுடைய ரட்சிப்பு பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் பிரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது வந்து ஃபிக்ஸ்ட், அதை மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அது அவருக்குள்ள நிலையும் உறுதியுமா இருக்கிறது. ஒருவேளை நான் வந்து விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் நிலையும் உறுதியுமா இருக்க மாட்டேன் ஒரு மனிதனை. ஆனா யாருக்குள்ள அப்படின்னா அந்த நம்பிக்கை தான் நமக்கு. அப்படிங்கிறப்போ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. அப்போ இங்கிலீஷ்ல வந்து த ஆங்கர் டு அவர் அல்ல ஃபார் அவர் சோல், நம்முடைய ஆத்மாவுக்கு அது நங்கூரமாய் இருக்கிறது. அப்ப ஆத்மா அசைக்கப்படாம இருக்கிறதுக்கு வந்து ஆஹ் யாரு நம்பிக்கை அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு நிலையும் உறுதியுமாய் திரைக்குள் போகிறது. இப்ப திரைக்குள்ள போகிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவாங்க பிரதான ஆசாரியர்கள், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவாங்க. அதுவும் போய் எவ்வளவு சீக்கிரமா போறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க வெளியில வந்துருவாங்க. ஏன்னா அது கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற ஒரு இடம். பரிசுத்தமாய் தங்களை வைத்துட்டு ஒரு பயத்தோட போயிட்டு அப்படியே அந்த பாவ மன்னிப்புக்கென்று அவங்க செய்யற காரியங்களை செய்துட்டு உடனே வெளியே வந்துடுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, உள்ள போய் நம்ம பார்த்தோம் வலது பாரசத்தில் பரலோகத்தின் வழியாய் அவர் வந்து மேலே ஏறி, முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், அவர் வந்து வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து. இவர் என்ன பண்ணுகிறார், வலது பாரசத்தில் உட்கார்ந்தார், அங்க போய் உட்கார்ந்துட்டார். அப்படிங்கிறப்போ இந்த பிரதான ஆசாரியர்கள் போல அவர் இல்ல, இவர் வந்து மகா பிரதான ஆசாரியர். இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா, ஹீ இஸ் த கார்டியன் ஃபார் அவர் சோல். என்னுடைய ஆத்மாவுக்கு கண்காணி அவர் தான். கண்காணியும் மேப்பெருமானவரிடத்தில் வந்தோம்னு சொல்லி வசனம் சொல்லுதுல. அப்போ என்னுடைய ரட்சிப்புக்கும் காரணர் அவர் தான். இனிமே நான் வந்து இந்த வாழ்க்கையில பரிசுத்தமாகி திரும்ப நித்திய ஜீவனுக்கு போகும் வரைக்கும் என்னை கண்காணியும் பொறுப்பும் வந்து அவருடைய கையில தான். இது ஏன் பொறுப்பு இல்லை, அவருடைய பொறுப்பு தான். அவர் தான் என் கூட ஆணையிட்டு இருக்கிறாரு, அவர் தான் கொண்டு போய் சேர்ப்பேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருடைய டியூட்டி. நான் இப்ப செய்ய வேண்டியது, நான் சும்மா இஷ்டம் போல இருக்கலாமா? இருக்க முடியாது. நான் வந்து அவர் எனக்காக இவ்வளவு செய்திருக்கிறாருங்கிறத உணர்ந்து அவருக்கென்று நான் கிரியைகளை செய்வேன். ஏன்னா இது எவ்வளவு மேலான காரியம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது, அந்த அன்பினால நிரப்பப்படும் போது நான் என்னுடைய கிரியைகளை வந்து அதை காண்பிப்பேன். இப்ப அடுத்த வசனம் சொல்லிடுறது, நமக்கு முன்னோடினவராகிய இயேசு. இப்பதான் அது யாருங்கிறத அவர் சொல்றார். இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தை வந்து நமக்கு முன்னோடினவர் அப்படின்னா the forerunner அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானன் வந்து ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் வந்து forerunner for ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம பார்க்கிறோம். இங்க இயேசு கிறிஸ்து நம்ம நித்திய ஜீவனுக்கு போகிறதற்கு அவர் நமக்கு முன்னோடி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியர். ஏன்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் பிரதான ஆசிரியர் போவார் வருஷத்துக்கு ஒரு தடவை, அதுக்கப்புறம் வருவார், அப்புறம் பலி செலுத்தணும். இந்த மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு இப்ப அதை விளக்க போறார். இவர் வந்து நித்திய பிரதான ஆசாரியரா இருக்கிறார், அந்த திரைக்குள்ள அவர் பிரவேசித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அங்க உட்கார்ந்து நமக்காக காரியங்களை ஒரு ஆசாரியர் செய்ய வேண்டிய, ஆசாரியர் போயிட்டு வெளியே வந்துடுறாங்களே, இவர் வந்து திரைக்குள் பிரவேசித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ அவர் உள்ள இருந்து நமக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, நமக்காக பரிந்து பேசி நம்மளை கண்காணித்து பரிசுத்தாவியானவரை நமக்கு கொடுத்து நமக்குள்ள கிரியை செய்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி கடைசியில மகிமையில சேர்க்கும்போது நம்மை குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வந்து நம்மளை நிறுத்த அவர் வல்லவர் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ இதுதான் வந்து 13வது வசனத்துல இருந்து 20வது வசனத்துல வர பார்த்தோம். இடையில ஒரு சில காரியங்கள் வந்து நான் மிஸ் பண்ணேன். அது வந்து என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தை தேவன் தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் அப்படிங்கிறது, அது வந்து ஆபிரகாமை தேவனை அழைத்து உடன்படிக்கை பண்ணினார்ல, அதை சொல்லும்போது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு அந்த நோட்ஸ் வேணா அனுப்பிடுறேன். மற்றபடி நம்மளுக்கு தெரிய வேண்டியது, தேவன் எப்படி அழைத்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் கடைசி சில வசனங்கள் தான் வந்து நம்ம இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருந்ததுனால நான் அதுக்கு வந்துட்டேன். ஸோ அந்த நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இல்லை ஏதாவது டவுட் இருக்கா?